ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ஆப்ஷன். இது வந்து டே 9 இஃப்தார் வ்ளாக் தான் இது. வீட்டில் தான் எல்லாமே செஞ்சுருந்தேன். நான் என்னெல்லாம் டே 9க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மிலான் கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பாதம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதம், முந்திரி, சர்க்கரைலாம் கொஞ்சம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 2 சமோசா கட்லட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. எதுக்கு தேங்காய் பால்னால், இந்த அகர் அகர் சேலன் தான். கடற்பாசி அப்படின்னும் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி ஆகும்ன்ட்டு. இப்போ கடற்பாசி செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதையும் வந்து நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளேட்டில் எந்த பிளேட்டில் செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் நட்ஸ் தூவிட்டு இந்த கடற்பாசியோடைய அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கடற்பாசியை வந்து ஊற்றிக்கலாம். அது எடுக்கும்போது வீடியோ எதுவும் மிஸ் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் பீசன் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவுமே வந்து ஜூஸ்க்காக 2 கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாதாம் பீசன் போட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து பாதாம் பீசன் போட்டு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வயிறுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ல, அதனால நான் வந்து இப்படி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஜூஸுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையுமே 2 கிளாஸ்லேயும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த சிக்கன் சமோசா, சிக்கன் கட்லட் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல அகர் அகர், அதையும் எடுத்து பார்த்தேன் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு. அதுவுமே நல்லா செட் ஆகிடுச்சு. அது செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்ட்டு. சீரியஸாகவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிருந்துச்சுன்னா, கொஞ்சம் லைட்டாக வந்து சுகர் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து போட்டிருந்தேன்னா இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டில் வந்து இருந்திருக்கும். ஓகே, நம்ம வேறு நோன்பு வச்சுருக்கோம், டேஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து டேபிள் வந்து செட் பண்ணிவிட்டேன். என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, சிக்கன் கட்லெட் ஃப்ரை பண்ணியாச்சு, அப்புறம் சிக்கன் சமோசா, அப்புறம் வீட்டிலே பண்ண வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் ஒரு பீஸ் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து டேட்ஸு, வீட்டில் பண்ண கடற்பாசினும் சொல்லலாம், அகர் அகர்னு சொல்லலாம். எல்லாமே வந்து வீட்டிலே வந்து செஞ்சுட்டேன். நோம்பு கஞ்சி மட்டும் இல்லை, ஏன்னா இங்கே நாங்கள் வந்து இப்போ பெங்களூரில் தான் இருக்கோம். இங்கே நோம்பு கஞ்சி வாங்கினா எனக்கு என்னமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சரி வேணான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.